Hi friends, அனைவருக்கும் வணக்கம். Friends, இந்த வீடியோல Redmi Note 9 unboxing மற்றும் first impression தான் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து நான் ஒரு மொபைல் ஷாப்ல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எல்லாருக்குமே தெரியும் நம்ம சேனலுக்கு இன்னும் ரிவ்யூ யூனிட்ஸ் வந்து யாருமே தர மாட்டேன்றாங்க. ஸோ அதனால நானே மொபைல் ஷாப் போய் ரிக்வெஸ்ட் பண்ணி ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ப்ளீஸ் வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய ஆதரவு வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ வாங்க இப்போ அன்பாக்சிங் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸ் மேலே பார்க்கலாம் Redmi Note 9 லோகோ தந்திருக்காங்க. ஸோ கூடவே வித் ஈஸி ஆக்சஸ் டு த கூகுள் ஆப்ஸ் யூ யூஸ் மோஸ்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வேரியன்ட் பார்த்தோம்னா 4GB RAM 128GB ஸ்டோரேஜ் என்கிட்ட இருக்கு. ஆனால் இதில் இன்னொரு வேரியன்ட் 3GB RAM 64GB வேரியன்ட் கொண்டு வர போறாங்க. ஸோ இந்த மொபைல் போலர் ஒயிட் கலர்ல இருந்து என்கிட்ட இருக்கு. ஆனால் இது கூடவே இன்னும் 2 கலர்ல இருந்து மொபைல் லான்ச் பண்ண போறாங்க. இங்க பாக்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனால் நம்ம பாக்ஸ் ஓபன் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பாக்ஸ் ஓபன் பண்றதுக்குள்ள சில ஸ்பெசிஃபிகேஷன் வந்து பார்த்துக்கலாம். ஸோ 6.53 inch IPS LCD டிஸ்பிளே வித் Full HD Plus சப்போர்ட்டோட கொண்டு வராங்க. 3GB RAM 64GB 4GB RAM 128GB இந்த மாதிரி 2 வேரியன்ட்டோட வரப்போகுது. ஸோ MediaTek Helio G85 ப்ராசஸர் வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. பேக் சைடில் 4 கேமரா செட்டப்போட இருக்கு. அதில் வந்து பிரைமரி கேமரா பார்த்தா 48 மெகாபிக்சல் வரைக்கும் இருக்கு. ஸோ மீதி டீடைல்ஸ் வந்து நம்ம அன்பாக்சிங் பண்ணிட்டு பேசலாம். இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணது மேலே வந்து பவுச் தந்திருக்காங்க. ஸோ அந்த பவுச்சில் பார்த்தோம்னா பேக் கேஸ் ப்ளஸ் சிம் எஜெக்டர் டூல் வந்து இருக்கு. ஸோ பேக் கேஸ் குவாலிட்டி பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி ரெட்மியில் இருக்கிறதோட இது கொஞ்சம் பரவாயில்லன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சூப்பர்னு சொல்ல முடியாது. ஆனால் குவாலிட்டி வைஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஸோ எப்படி ஃபிட் ஆகுதுன்னு அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மொபைல் வந்து பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. இப்போ மொபைல் பார்த்தோம்னா மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க Redmi Note 9 48 மெகாபிக்சல் AI குவாட் கேமரா, 13 மெகாபிக்சல் இன் டிஸ்பிளே ஃப்ரண்ட் கேமரா, 5020 mAh பேட்டரி, 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இதில் பார்க்கலாம். நம்ம 6.53 inch Full HD Plus டாட் டிஸ்பிளே வித் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷனில் தந்திருக்காங்க. ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் Helio G85 12 நானோமீட்டர் ஹை எஃபிஷியன்சி ப்ராசஸரில் வந்து இந்த மொபைல் வந்து ரன் ஆகுது. ஸோ மொபைல் பக்கத்தில் வச்சுக்கலாம். ஸோ இன்னும் பாக்ஸில் என்ன இருக்குது பார்த்தோம்னா சார்ஜர் வந்து தந்திருக்காங்க. ஆனால் இவங்க 22.5 வாட் சார்ஜர் வந்து தந்திருக்காங்க. ஆனால் மொபைல் வந்து 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணோம். ஆனால் பாக்ஸ்குள்ளே பார்த்தோம்னா 22.5 வாட் சார்ஜர் வந்து நம்ம பார்க்கலாம். கூடவே USB Type-C கேபிளும் நம்ம பாக்ஸில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மொபைல் கையில் எடுத்து மேலே இருக்க கவர் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு ப்ளீஸ் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஒரு ப்ரீமியம் லுக் வந்து இந்த மொபைல் வந்து பார்க்க முடியுது. ஸோ இன்ஹான்ஸ் ஃபீலிங்கில் பார்த்தோம்னா ஒரு கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது. மேபி இந்த பேட்டரி வந்து 5020 mAh இருக்கிறதுனால கொஞ்சம் வெயிட்டாக தான் மொபைல் இருக்கும். இதில் பேக் சைடில் பார்த்தோம்னா பிளாஸ்டிக் பாட்டில் தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் வந்து பார்க்கலாம். இதே Redmi Note 8 பார்த்தோம்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே Gorilla Glass 5 தந்திருக்காங்க. ஆனால் இதில் பேக் சைடு வந்து பிளாஸ்டிக்கில் மாற்றிட்டாங்க. மொபைல் ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் ஆகிறதுக்குள்ள ஓவர் வந்து பார்த்துடலாம். ஸோ பாட்டமில் பார்த்தோம்னா 3.2mm ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், USB Type-C போர்ட், ஸ்பீக்கர்ஸ் வந்து பாட்டமில் இருக்குது. ரைட் சைடில் பார்த்தோம்னா வால்யூம் பட்டன்ஸ், பவர் அண்ட் பட்டன் வந்து இருக்குது. ஸோ லெஃப்ட்டில் சிம் கார்டு ஸ்லாட் தந்திருக்காங்க. ஸோ செகண்டரி மைக்ரோஃபோன், ஐஆர் பிளாஸ்ட் வந்து டாப்பில் பார்க்க முடியுது. ஸோ சிம் கார்டு ட்ரே வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பார்க்கலாம் டெடிகேட்டட் ஸ்லாட் இருக்கா, ஹைப்ரிட் ஸ்லாட்டாக தந்திருக்காங்களான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இதில் டெடிகேட்டட் ஸ்லாட் வந்து பார்க்க முடியுது. ஸோ நீங்கள் 2 சிம் யூஸ் பண்ணி தனியாக SD கார்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயமா இந்த மொபைலை வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் பேக் கேஸ் போட்டு பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபிட் ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பேக் கேஸ் வந்து தாராளமாக இதே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2-3 மாதத்துக்கு எந்த வித பிரச்சனை இருக்காது. கலர் மட்டும் சேஞ்ச் ஆகும். ஸோ கலர் ஓகேன்னா நீங்கள் இதே கண்டினியூ பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஒரு நல்ல பேக் கேஸ் வாங்கி போட வேண்டியது இருக்கும். ஆனால் குவாலிட்டி வைஸ் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை. அடுத்து மொபைல் வந்து ஆன் ஆகிடுச்சு. ஸோ MIUI 11 வந்து பார்க்கலாம். ஸோ MIUI 11 சப்போர்ட்டில் தான் இந்த மொபைல் வந்து வரப்போகுது. ஸோ செட்டப் வந்து கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ கொஞ்சம் டிசைன் பற்றி நம்ம பார்த்துடலாம். ஸோ பேக் சைடில் பார்க்கலாம். நீங்கள் சைடில் வந்து கர்வ் டிசைனில் வந்து தந்திருக்காங்க. ஸோ பார்க்கறதுக்காகட்டும் நம்ம கையில் ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ முக்கியமாக இந்த போலர் ஒயிட் கலர் வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது. ஒரு ஃப்ளாக்ஷிப் மொபைல் நம்ம கையில் இருக்கிற மாதிரி தான் ஃபீலிங் வந்து இருக்கு. லுக் வைஸ் டிசைன் வைஸ் வந்து எந்த வித பிரச்சனையும் இல்லை. ஏன்னா பேக் சைடில் வந்து பிளாஸ்டிக் பாடி இருக்கு. ஸோ அது மட்டும் தான் பேக் கேஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்க்ராச்சஸ் வராமல் இருக்கும். நெக்ஸ்ட் கேமரா செட்டப் பார்த்தோம்னா சேம் Redmi Note 9 Pro சீரியஸில் இருக்கிற மாதிரி தான் பேக் சைடில் தந்திருக்காங்க 4 கேமரா. ஆனால் கூடவே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இதில் பேக்கில் தந்திருக்காங்க. ஸோ Redmi Note 9 Pro Maxல பார்த்தோம்னா சைடில் இருக்கும். ஸோ இப்போ மாடர்ன் ட்ரெண்டிங் பார்த்தோம்னா சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் வருது. ஸோ அந்த மாதிரி தந்திருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ பேக் சைடில் இருக்கிறதுனால பழைய டிசைன் மாதிரி தான் இதுலேயும் இருக்குது. ஆனால் அந்த கேமரா செட்டப் லுக் வந்து கொஞ்சம் பார்க்க நல்லா தான் இருக்கு. ஃப்ரண்ட் சைடில் பார்த்தோம்னா நமக்கு பஞ்சுவல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் 100% ஆன் ஆயிடுச்சு. ஸோ டிஸ்பிளே யூசேஜ் ஃபீலிங் பார்த்தோம்னா எந்த வித புது அப்கிரேட்டும் பண்ணல அவங்க. அதே IPS LCD டிஸ்பிளே 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட தான் வந்திருக்கு. ஸோ யூசேஜ் ஃபீலிங் கூட நம்ம புதுசு எதுவும் எதிர்பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி IPS LCD இருக்கிறதுனால 90 Hz ரிஃப்ரெஷோட வந்திருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ கேமிங்கில் எல்லாமே நீங்கள் நார்மல் யூசேஜ் ஃபீலிங் மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும். இதில் கொஞ்சம் ப்ரீ இன்ஸ்டால் ஆப்ஸ் இருக்குது. ஸோ மறக்காம டிலீட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்தியாவில் இப்போ பேன் பண்ண சில
ஆப்ஸ் இதில் வந்து பார்க்க முடியுது. முக்கியமாக எம்ஐ ஸ்டோர், எம்ஐ ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. டிலீட் பண்ணிவிடுங்க. ஸோ டிலீட் பண்ணி யூஸ் பண்ணால் கொஞ்சம் செக்யூரிட்டி வைஸாக நமக்கு சேஃபாக இருக்கும் மொபைல். ஸோ அடுத்து டாப்பில் நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா நமக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ டார்க் மோட், எம்ஐ ஷேர், ஸ்க்ரீன் ரெக்கார்டர் எல்லாமே இருக்குது. ஸோ நீங்கள் எடிட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி கூட இது மேலே வந்து மாற்றி வச்சுக்கலாம். செட்டிங் ஓப்பன் பண்ணலாம். போட் ஃபோனில் டீட்டெயில்ஸ் பார்த்தோம்னா Redmi Note 9 MIUI 11.0 வெர்ஷனில் மொபைல் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ MIUI 12 அப்டேட் இந்த மொபைலில் கூடிய சீக்கிரமாகவே நம்ம எதிர்பார்க்கலாம். ஆண்ட்ராய்டு வெர்ஷன் 10 அப்டேட் வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ஸோ ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 128 GB இருக்குது. ஆனால் ப்ரீ இன்ஸ்டால் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எல்லாமே சேர்த்து 110 GB தான் நமக்கு தராங்க. ஸோ எக்ஸ்ட்ராவாக இருக்கிற அந்த ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணும்போது கூட 1 GB வந்து கிடைக்கும். ஸோ அடுத்து பேட்டரி வைஸ் பார்த்தோம்னா பேட்டரியில் இந்த மொபைல் ஒரு பெரிய ஹைலைட் சொல்லிக்கலாம். ஸோ 5020 mAh கூடவே 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் இதில் இருக்குது. ஸோ 5020 mAh ஃபுல் ஆகிறதுக்கு கண்டிப்பாக 3 hours எடுக்கும். ஆனால் பேட்டரி லைஃபும் அதே மாதிரி நல்லாவே இருக்கும். ஸோ ஒரு ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டா நார்மல் யூசேஜுக்கு கண்டிப்பாக 3-4 days வரைக்கும் நம்ம மறுபடியும் சார்ஜ் வைக்க அவசியம் இருக்காது. ஆனால் நீங்கள் கேமிங்ஸ் அதிகமாக ஆடுவீங்க, மூவிஸ் அதிகமாக பார்ப்பீங்கனாலும் உங்களுக்கு கண்டிப்பாக 2 நாள் வரைக்கும் எந்தவித பிரச்சனை இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பயோமெட்ரிக் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஃபேஸ் அன்லாக், ஃபிங்கர் பிரிண்ட் வந்து செட்டப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ஃபேஸ் அன்லாக்ல பார்த்தோம்னா நான் எந்தவித பிரச்சனையும் ஃபேஸ் பண்ணல, நல்லாவே ஒர்க் ஆகுது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், பவர் பட்டன் ஆன் பண்ண உடனே 1 செகண்ட்குள்ளே ஓப்பன் ஆகுது. கொஞ்சம் டிலே இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறதுக்காக. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட்லேயும் நான் எந்தவித டிலே ஃபேஸ் பண்ணல. ஃபிங்கர் டச் பண்ணி எடுத்த உடனே அன்லாக் ஆகிடுது. கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு இருந்தாலே போதும் நமக்கு எந்தவித பிரச்சனை இல்லாமல் நம்ம மொபைல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பயோமெட்ரிக் வைஸ் இந்த மொபைல் வந்து எந்தவித பிரச்சனையும் கிடையாது. கூடவே எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா இந்த மொபைலில் நிறையவே இருக்குது. குயிக் பால், ஒன் ஹேண்ட் மோட், கேமிங் டர்போ ஆப்ஷன் இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்குது, லைட் மோட் இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த மொபைலில் வந்து பார்க்கலாம். ஆப்லாக் சப்போர்ட் இருக்குது. கூடவே Redmi Note 9 மாதிரியே இதுலேயும் ஸ்பீக்கர் கிளீன் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்பீக்கர் ஆப்ஷன் வந்து தந்திருக்காங்க. ஸோ ஸ்பீக்கரில் அதிகமாக டஸ்ட் வரும்போது இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் ஸ்பீக்கர் வந்து கிளியர் பண்ணிக்க முடியும். அடுத்து ப்ரோசர் பார்த்தோம்னா MediaTek Helio G85 யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ரோசரில் லான்ச் பண்ணுற ஃபர்ஸ்ட் மொபைல் Redmi Note 9 சொல்லிக்கலாம். ஸோ இதோட அந்த ஸ்கோர் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2 லட்சத்தை தாண்டி இருக்குது. ஏறக்குறைய Realme Narzo 10ல் இருக்கிற G80 ப்ரோசருக்கு வந்து ஈக்குவல் பர்ஃபார்மன்ஸ் வந்து இதில் நம்ம பார்க்கலாம். இந்த ப்ரோசர் நம்ம ஸ்னாப்ட்ராகனில் கன்வெர்ட் பண்ணும்போது ஸ்னாப்ட்ராகன் 700, 710 அளவுக்கு வந்து இதில் வந்து பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ நார்மல் யூசேஜுக்கு நான் ஒரு சின்ன கேம்ஸ் வந்து ஒரு விளையாடி பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து நான் பார்க்கல. ஸோ MediaTekன்றதுனால ஹீட்டிங் இஷ்யூ ஏதாவது இருக்குமான்னு பார்த்தேன். ஸோ 1 hour மேலே யூஸ் பண்ணி பார்த்தா எந்த வித ஹீட்டிங் ப்ராப்ளம் இந்த மொபைல் வந்து நான் பார்க்கல. ஆனால் PUBG மாதிரி கேம்ஸ் வந்து ஐசெட்டிங் கிராஃபிக்ஸில் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மொபைல் ஹெல்ப் ஆகுமானா கொஞ்சம் டவுட்டு தான். ஆனால் நார்மல் யூசேஜில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு இந்த மொபைலில் PUBG மாதிரி கேம்ஸ் வந்து விளையாடுறதுக்காக. கேம்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணி இந்த ப்ரோசர் பற்றி ஒரு ஃபுல் ரிவ்யூ வந்து கொண்டு வர நான் ட்ரை பண்ணுறேன். ஆனால் இப்போதைக்கு லோ பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு பவர்ஃபுல் ப்ரோசர் வந்து சொல்லிக்கலாம், MediaTek Helio G85 ப்ரோசர். கேமராவில் பார்த்தோம்னா டாக்குமெண்ட் ஸ்கேனர் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேக் சைடில் சேம் Redmi Note 9 Pro, Poco M2 Pro மாதிரி தான் செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமரா, 8 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ், 5 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர், 2 மெகாபிக்சலில் டெப்த் சென்சர் வந்து பார்க்க முடியுது. ஸோ செல்ஃபியில் 13 மெகாபிக்சல் பஞ்சுவல் டிசைனில் நம்ம செல்ஃபி கேமரா வந்து பார்க்கலாம். கேமராவில் நமக்கு தேவையான எல்லா வகையான ஃபீச்சர்ஸ் வந்து பார்க்கலாம். HDR சப்போர்ட், ஷார்ட் வீடியோ, ஸ்லோ மோஷன், நைட் மோட் இந்த மாதிரி. ஸோ ஸ்லோ மோஷனில் வந்து நமக்கு தேவையான மாதிரி டைம் லேப்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ முக்கியமாக இதில் பேச வேண்டியது வந்து AI கேமரா பற்றி தான். AI கேமரா யூஸ் பண்ணி நீங்கள் ஷூட் பண்ணும்போது நம்ம ஃபோக்கஸ் பண்ணுற திங்ஸ் வந்து நல்லா டிடெக்ட் பண்ணி நல்ல குவாலிட்டியான அவுட்புட் வந்து பார்க்க முடியுது. நான் லெட்டர்ஸ் மேலே வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ நல்லா டிடெக்ட் பண்ணி பாருங்கள், மேலே வந்து டெக்ஸ்ட்னு காட்டுது. ஸோ நல்லா டிடெக்ட் பண்ணுது. ஸோ நீங்கள் ஏதாவது திங்ஸ் மேலே வந்து பர்டிகுலராக ஃபோட்டோஸ் எடுக்கணும்னா AI கேமரா யூஸ் பண்ணி எடுக்கும்போது அருமையான பிக்சர்ஸ் வந்து பார்க்கலாம். இதில் பேக் சைடில் எடுத்த சில சாம்பிள் ஃபோட்டோஸ் வந்து இங்கே பார்க்கலாம். ஸோ ஐ திங்க் லோ பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு பெஸ்ட் கேமரா மொபைல் வந்து இப்போ Redmi Note 9 நம்ம சொல்லிக்கலாம். ஸோ நான் பார்த்த வரைக்கும் கலர்ஸ் எதுவுமே சேஞ்ச் ஆகலை. நல்ல டீட்டெயிலோட ஜூம் பண்ணி பார்த்தாலும் நல்லா தான் இருக்குது டீட்டெயில் எல்லாமே. கேமராவில் ஒரு நல்ல அவுட்புட் இருக்குது மொபைல் பார்க்கலாம் நம்ம லோ பட்ஜெட் செக்மெண்ட்டில். ஆனால் செல்ஃபி கேமரா வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டாக இருக்குது. ஏன்னா ஃபோட்டோஸ் எடுக்கும்போது ஃபேஸ் வந்து கொஞ்சம் ஓவர் பிரைட்னஸ் இருக்குது. அந்த க்ளோ எல்லாமே அதிகமாக இருக்குது. இந்த செல்ஃபி ஃபோட்டோஸில் உங்களுடைய ஒப்பீனியன் எதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து அதிகமாக க்ளோ இருக்குமா தெரியுது. ஆனால் வீடியோவில் பார்த்தோம்னா நார்மலாக இருக்குது. ஸோ பாருங்கள், வீடியோ ஸ்டெபிலைசேஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ஃப்ரண்ட் கேமரா வந்து ஷூட் பண்ணும்போது வீடியோவில் வந்து ஃபேஸ் வந்து நார்மலாக இருக்குது. ஆனால் ஃபோட்டோஸில் எடுக்கும்போது தான் கொஞ்சம் பிரைட்னஸ் ஆகுது. போர்ட்ரேட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாமே நல்லா பேக்ரவுண்ட் எல்லாம் பிளர் பண்ணி ஃபேஸ் வந்து கிளியராக காட்டுது. ஸோ அது எல்லாமே நல்லா இருக்குது. கேமராவில் வந்து ஒரு நல்ல பெஸ்ட் மொபைல் சொல்லிக்கலாம். இதில் வந்து மேக்ரோ ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. உங்களை யாராவது மேக்ரோ ஃபோட்டோஸ் வந்து அதிகமாக எடுப்பீங்க அந்த மாதிரி இருந்தால் இந்த மொபைல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேக்ரோ ஃபோட்டோஸ் வந்து ரொம்ப கிட்ட 2 சென்டிமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் ஃபோட்டோஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 5 மெகாபிக்சல் இருக்கிறதுனால குவாலிட்டியும் நல்லா அருமையாக வந்து பார்க்க முடியுது. வீடியோ ரெக்கார்டிங் பார்த்தோம்னா பேக் சைடில் உங்களுக்கு மேக்ஸிமம் 1080p 30 fps வந்து ஷூட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் 1080p வரைக்கும் தான் சப்போர்ட் பண்ணோம். 4K வீடியோ வந்து ரெக்கார்டிங் சப்போர்ட் கிடையாது. ஸோ ஃப்ரண்ட்லேயும் நீங்கள் 1080p 30 fps வந்து நீங்கள் ஷூட் பண்ணிக்கலாம். வீடியோஸ் வந்து நான் ஷூட் பண்ணி பார்த்தேன் ரியர் கேமராவில், ஃப்ரண்ட் கேமராவில். ஸோ
நல்ல ஸ்டேபிளாக இருக்குது, எந்த வித ஷேக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. உங்களை யாராவது யூடியூப் வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக, வீடியோஸ் எடிட் பண்ணுறதுக்காக ஒரு நல்ல மொபைல் எதிர்பார்க்குறீங்கன்னா ஒரு கம்மி விலையில் ஒரு நல்ல கேமரா மொபைல் வந்து ஒரு ரெட்மி நோட் 9 வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக ஒரு நல்ல மொபைல் இந்தியாவில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ஸோ இதோட மைனஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா டிஸ்பிளேன்னு சொல்லிக்கலாம். ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் கொஞ்சம் டிஸ்பிளே வந்து அப்கிரேட் பண்ணி கொண்டு வந்தாலும் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ இந்த மொபைலை பார்த்தோம்னா வெறும் 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் இருக்குது. ஸோ கேமிங் லவர்ஸ் யாராவது மொபைல் வாங்குற மாதிரி தான் அவங்க மட்டும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ 90 Hz 120 Hz ரிஃப்ரெஷ் இருந்தால் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஸோ அது ஒரு மைனஸ் பாயிண்ட் இதில் பார்க்க முடியுது. அதோட செல்ஃபி கேமராவில் வந்து ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஓவராலாக கேமரா ரிவ்யூ ப்ளஸ் இதோட ப்ராசஸர் வந்து எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது கூடிய சீக்கிரமாக வீடியோ வந்து கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஸோ இதோட ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தோம்னா குளோபலாக இவங்க லான்ச் பண்ண ப்ரைஸ் பார்த்தோம்னா 3GB RAM 64GB 12,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. 4GB RAM 120GB ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா 15,000 ரூபாய்க்கு இருக்குது. ஆனால் இந்தியாவில் கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் வராது. ஏன்னா அந்த ப்ரைஸில் வந்து ரெட்மி மொபைல்ஸ் நிறைய காம்படிஷனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக 3GB RAM 64GB ரேட் பார்த்தோம்னா ஒரு 10,000 ரூபாயிலிருந்து 11,000 ரூபாய்க்குள்ளே கண்டிப்பாக கொண்டு வருவாங்க. இது 4GB RAM 120GB ஸ்டோரேஜ் பார்த்தோம்னா கண்டிப்பாக 13,000 ரூபாய்க்கு மேலே இருக்காது, அதோட கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா 128GB ஸ்டோரேஜ் இருக்கிறதுனால 13,000 ரூபாயில் கொண்டு வர சான்ஸ் இருக்குது. இந்த ப்ரைஸ்க்கு அதிகமாக இந்த மொபைல் வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் யாராவது வாங்குறது டவுட் தான். அதுக்கு சாய்ஸ் தான் நிறைய இருக்குது. போக்கோ M2 Pro, Realme 6, Realme 6i, Redmi Note 9 Pro இந்த மாதிரி சாய்ஸில் நிறைய இருக்குது. ஆனால் 13,000 ரூபாய் கம்மியாக வந்தால் இந்த மொபைல் வந்து ஒரு பெஸ்ட் மொபைல் இருக்கும், லோ பட்ஜெட்டில் யாராவது மொபைல் வாங்குற மாதிரி தான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த அன்பாக்சிங் எப்படி இருந்தது மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நான் டைரெக்டாக மொபைல் ஷாப்லேயே போய் ஷூட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ புதுசாக இருக்கும் எனக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி இருந்தது கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி அன்பாக்சிங் பண்ணலாமா இல்லைன்னா மொபைல் ஷாப்பில் வந்து போய் ஷூட் பண்ணலாமா, உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. ஸோ இதே மாதிரி லேட்டஸ்ட் வீடியோஸ்க்காக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல டாப்பிக்கோட அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுது உங்கள் பிரகாஷ்.